கங்குவா சூர்யாவுக்காக களமிறங்கின ஜோதிகா மீம்ஸ்லயே தெறிக்க விடுற இணையவாசிகள். சூர்யாவோட கங்குவா படம் கடந்த 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருந்தாரு. படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருந்தது. படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பெரும்பான்மையான தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்த ரசிகர்கள்ல பெரும்பான்மையானவங்க படத்தோட இசை ரொம்பவுமே மோசமா இருக்கிறதாவும், பின்னணி இசை இரைச்சலா இருக்கிறதாவும் கருத்து தெரிவிச்சாங்க. படம் பத்தி நடிகையும் சூர்யாவோட மனைவியுமான ஜோதிகா தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பல இணையவாசிகள் மீம்ஸ்களை உருவாக்கி பகிர்ந்துட்டு வராங்க. நடிகர் சூர்யா, திஷா பதானி இவங்களோட நடிப்புல நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் கங்குவா. இந்த படத்தை சுமார் 2½ வருஷங்களா எடுத்து திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க படக்குழு. படத்தை பார்த்த ரசிகர்கள் படம் பத்தி கலவையான விமர்சனங்களை கொடுக்க படக்குழுவினருக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேரு படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும், படத்தோட பின்னணி இசை தெளிவாவே இல்ல அப்படின்னும், முழுக்க முழுக்க இரைச்சலா இருக்கிறதாவும் சொல்லிட்டு வந்தாங்க. சூர்யாவில இருந்து படத்தோட மத்த கதாபாத்திரங்கள் எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எரிச்சலை ஏற்படுத்துச்சு. இதனால படக்குழு தரப்புல இருந்து தியேட்டர்களுக்கு ஒலி அளவை 2 பாயிண்ட் குறைக்க வச்சு அறிவுறுத்தினாங்க. இந்த நிலையில சூர்யாவோட மனைவியும் நடிகையுமான ஜோதிகா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல படம் பத்தியும், படத்துக்கு ரசிகர்கள் அப்புறம் விமர்சகர்கள் மத்தியில அதிகமா பரவிட்டு வரக்கூடிய கருத்து பத்தியும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது படம் பத்தி அவங்க வெளிப்படுத்தின கருத்துல, சூர்யாவோட மனைவியா இதை நான் எழுதல, சினிமா ரசிகையாவும் ஜோதிகாவாவும் எழுதுறேன். நடிகரா இருக்கிறதுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றணும் அப்படிங்கிற சூர்யாவோட கனவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். படத்தோட முதல் 30 நிமிடங்கள் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஒலியும் சரியா இல்லதான். அதே சமயம் குறைபாடுகள் அப்படிங்கிறது படத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனா கங்குவா படத்துக்கு எதிரா திட்டமிட்டே தவறான கருத்துக்கள் பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கு. படத்தோட கேமரா வேலைப்பாடு, 3D தொழில்நுட்பம், பெண்கள் சண்டை செய்யக்கூடிய காட்சிகள் அப்படின்னு பல விஷயங்கள் படத்துல பாராட்டும் விதமா இருக்கு. அத பத்தி யாருமே கருத்து தெரிவிக்கல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த நிலையில இணையவாசிகள் ஜோதிகாவோட பதிவுக்கு மீம்களை உருவாக்கி கிண்டல் பண்ணிட்டு வராங்க. குறிப்பா வடிவேலு அடி வாங்கி முடிச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் அவர் அடி வாங்க வைக்கக்கூடிய தீப்பொறி திருமுகம் கதாபாத்திரத்தோட காமெடியை பகிர்ந்து அதுல ஜோதிகா அப்படின்னு கேப்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது கங்குவா ரசிகர்கள் அடிச்சு துவைச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் ரசிகர்கள் இடத்துல இருந்து கங்குவாவை அடிவாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கங்குவா படம் கடந்த 100 வருஷ சினிமா வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அதாவது இத்தனை நாள்ல வெளியான படங்கள்லயே அதிக அளவு இரைச்சல் கொண்ட படம் அப்படிங்கிற சாதனைய படைச்சிருக்கு கங்குவா படம் அப்படின்னும் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க.